பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மரித்த இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். அவர் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் எல்லாருமே சாட்சிகள். விசுவாசத்தோட நிகழ்ச்சியை பாருங்கள். சிலர் இப்போ தான் புதுசாக பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. யாரோ சொல்லியிருக்கிறாங்களே, ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரங்களோ சொல்லி இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வான்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல. ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பிரச்சனை, இனி வாழ முடியாது, அவ்வளோதான், சுகமாகாதுன்னு சொல்கிறாங்க. செத்து போயிடலாமா நீ தோண்டுது, பல போராட்டத்தோடு இருக்கிறீங்கள. உங்களை இந்த நிகழ்ச்சியை பார்க்க வைக்கிறது இயேசு கிறிஸ்து தான். ஏன்னா அவர் உங்களை நேசிக்கிறார். உங்கள் மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்காகத்தான் இந்த உலகத்தில் மரித்த ஒரு உயிரோடு கூட எழுந்தார். அதனால் இன்றைக்கு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் உயிரோடு இருக்கிறார், எங்கும் வியாபித்து இருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார், உங்கள் வீட்டில் இருக்கிறார். நீங்கள் எங்கே உட்கார்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அங்கே இயேசு உங்கள் பக்கத்தில் தான் ஆயத்தமாக இருக்கிறார் அற்புதம் செய்வதற்கு. நீங்கள் விசுவாசத்தோடு அவரை கூப்பிடுவீங்க, உடனே அற்புதம் செய்யலான்னு காத்திருக்கிறார். பயப்படாதங்க, இன்றைக்கு இயேசு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். சரியா? ஒரு சில வசனத்தை நான் வாசித்து நான் சில அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். வேதத்தை கவனமாய் பாருங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3லிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாய் ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். பவுல் என்கிற ஒரு மனிதர் தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். இயேசு நமது பாவங்களுக்காக மரித்து வேத வாக்கியங்களின்படி அவர் உயிரோடு கூட 3வது நாளில் எழுந்தார். எழுந்து தரிசனமானார். தரிசனமானார் திரும்ப திரும்ப வருதில்லை. 12 சீஷர்களுக்கு தரிசனமானார், 500 பேருக்கு அதிகமானவர்களுக்கு தரிசனமானார், யாக்கோபுக்கு தரிசனமானார், அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார், பின்பு எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லுங்க. தரிசனமானார். ஆண்டவர் தரிசனத்திலே தன்னை வெளிப்படுத்தி நிறைய பேரை நம்ப முடியல. இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் சொல்லியிருந்தார், உயிரோடு இருக்கும்போதே நான் மரிப்பேன், அடக்கம் பண்ணப்படுவேன், 3ஆவது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று. அதை கவனிக்கலை யாரும். இப்போ உயிர்த்தெழுந்த உடனே நிறைய பேர் நம்ப முடியலை. இயேசு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தி அவர் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது தரிசனமாகி இயேசு தன்னை வெளிப்படுத்தின 3 காரியம் பார்க்க முடியும். 1, மகதலேனா மரியாள் என்கிற ஒரு பெண், அவள் இயேசுவை தகப்பனை போல நேசித்தாள். ஒரு காலத்தில் பிசாசு பிடித்து 7 பிசாசால் பாதிக்கப்பட்ட அந்த மகளுக்கு இயேசு விடுதலை கொடுத்தார். அதனால் இயேசுவின் மேலே அவளுக்கு ரொம்ப அன்பு. அவள் கல்லறைக்கு முன்னால் நின்று அழுது கொண்டே இருந்தாள். அவளுக்கு தான் முதல் இயேசு தரிசனமானார். முதல் உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமானதே அந்த மகளுக்கு தான். என்னால் அவள் கண்ணீரோடு அழுது தேடினாள். அவருடைய கண்ணீரை இயேசு தரிசனமாகி துடைத்தார். அதன் பிறகு தன்னுடைய சீஷர்கள் 10 பேர் 11 பேர் அவருடைய சீஷர்கள் மேலறையிலே அவங்க அறை வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறாங்க. யூதாஸ் மரித்து விட்டான். அப்பொழுது தோமா அந்த இடத்துல இல்லை. 10 பேர் இருக்கிறாங்க. இயேசு பூட்டின வீட்டுக்குள்ளே
பிரத்யட்சமாய் உள்ளே வந்தார். அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவருக்கு மகிமையின் சரீரம் இருந்தது. க்ளோரியஸ் பாடி, மகிமையின் சரீரம். ஒரே நேரத்தில் உலகம் முழுதும் அவர் இருக்க முடியும், எந்த இடத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியும், எதுவும் தடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இயேசு வந்து நின்று அவளுக்கு பயந்து கொண்டிருந்தாங்க. அந்த பயத்தை மாற்றி சந்தோஷப்படுத்தினார். மூன்றாவது முறை இயேசு வந்தபோது தோமா சந்தேகப்பட்டார். இயேசுவை நான் பார்த்தா தான் நம்புவேன், நீங்கள் பார்த்தது ஆவியாக இருக்கும், நீங்கள் சும்மா கற்பனையாக சொல்லலாம், நான் அந்த கையில் வேறு தழும்பு இருக்குதான்னு தொட்டுலாம் பார்க்கணும், விழாவில் பார்க்கணும், அதெல்லாம் பார்த்தா தான் நான் நம்புவேன்னு சொல்லிட்டார். இந்தியாவுக்கு வந்தார்ல இயேசுவின் சீஷன் தோமா, அவர் தான் தாமஸ். இயேசு அவருக்காகவே மறுபடியும் தரிசனமாகிய தோமா பாரு, என் கையில் இருக்கிற தழும்புகளை தொட்டு பாரு, விழாவில் இருக்கிற காயத்தில் கையை போடு, இது பெரிய காய், வீட்டினால் கொத்தப்பட்டது பாருன்னு சொன்னார். அப்போ தான் அவர் என் ஆண்டவரே என் தேவனே என்று சொன்னார். ஒருத்தருடைய கண்ணீரை துடைத்தார், ஒருத்தருடைய பயத்தை மாற்றினார், சந்தேகத்தை நீக்கி தான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை விளங்க பண்ணினார். அவர் தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் அதே விதமாக ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதை பார்க்க முடியும். பஞ்சாப் மாநிலத்தில் லூதியானாவுக்கு பக்கத்தில் ராம்பூர் என்ற ஒரு ஊர் இருக்கிறாரு. அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் சீக்கிய மதத்தை சார்ந்தவர். அவருக்கு ஒரே மகன், சுந்தர் என்கிற மகன். அவருடைய தாயார் அவனை சின்ன வயசில் பக்தியாக வளர்த்தாங்க. தெய்வ பயத்தோட கடவுளை பற்றி சொல்லி கொடுத்து வளர்த்தார்கள். அதனால் அவனுக்கு தன் கடவுள் மேலே பக்தி, வைராக்கியம். அவன் படித்த ஸ்கூலில் அது ஒரு கிறிஸ்தவ ஸ்கூலாக இருந்ததுனால ஒரு புதிய ஏற்பாடு ஒன்று கொடுத்தாங்களா, அவனுக்கு கோபம் வந்துட்டு, இது வெளிநாட்டு கடவுள், இது வெளிநாட்டு மதம், வெளிநாட்டு கடவுளை நமக்கு தராங்கன்னு அந்த புதிய ஏற்பாடை வாங்கிட்டு வந்து பேப்பராக கிழித்து படுப்பரை வச்சு எரித்தான். அதை பார்த்துட்டு அவனுடைய தகப்பனார் சொன்னார், திட்டினார், உனக்கு அதை பிடிக்கலைன்னா திருப்பி கொடுத்துரு, அது ஒரு மத புஸ்தகம், அதில் ஒரு கடவுளை பற்றி எழுதியிருக்குது, அதை நீ எரிக்கக்கூடாது, திருப்பி கொடுத்துரு, உனக்கு பிடிக்கலைன்னா இப்படி செய்யக்கூடாதுன்னு கண்டித்தார். அந்த அளவிற்கு வைராக்கியம் உள்ள ஒரு இளம் வாலிபன். அவனுடைய தாயார் திடீரென்று மறிச்சிட்டாங்க. அவனுடைய தாய் தான் அவனுக்கு எல்லாமே. அதனால் அந்த தாயினுடைய மரணம் அவனை ரொம்ப பாதித்து விட்டார். அதனால் இப்போ மாறுதலுக்காக தெய்வத்தை தேட ஆரம்பித்தான். தாயார் சொல்லி கொடுத்த பல தெய்வங்கள் தேட ஆரம்பித்தான். அந்த மத புஸ்தகங்களை வாசிக்க ஆரம்பித்தான். கடவுளை நான் பார்க்கணும், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை சந்திக்கணும், பார்க்கணும், தாகத்தோடு தேடினான். எத்தனையோ விதங்களில் வாசித்தான், தேடினான், ஒவ்வொரு கடவுளை பற்றி அறிந்து கூப்பிட்டு பார்த்தான். ஒன்றும் பதில் இல்லை. அவன் சில மாதமாய் தேடி 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 அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஏக்கம் வந்தது, கடவுளை பார்க்கணும் அல்லது நான் சாகணும், கடவுள் தான் ஆறுதல் படுத்த முடியும் அல்லது நான் சாகணுன்ற நிலைமைக்கு வந்துட்டான். ஒரு நாள் அவங்க பாருங்கள், வீட்டில் மேல் மாடியில் ஒரு ரூம், அந்த ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிவிட்டு ஒரு ஆண்டவரை கூப்பிட்டு சொன்னால், இன்றைக்கு இதான் கடைசி நாள், இன்றைக்கு இரவுக்குள்ளே கடவுள்னு ஒருத்தர் இருந்தால், நான் நம்புகிறேன் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறார், எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தா, அந்த கடவுள் யார் எனக்கு தெரியல, நான் எல்லா கடவுளையும் தேடிட்டேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் என்னை வந்து சந்திக்கணும், நான் அவரை பார்க்கணும், அவருக்கு எனக்கு தரிசனமாகணும். அப்படி இல்லைன்னா நான் காலையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் போகிற ட்ரெயினில் விழுந்து, காலையில் முதல் ட்ரெயின் அவங்க வீட்டை ஒட்டி ரயில்வே லைன் இருக்கிறது, ட்ரெயினில் விழுந்து தற்கொலை பண்ணி செத்துருவேன்னு முடிவெடுத்து கடவுளுக்கே சொல்லிட்டான் பிரார்த்தனையில். அவங்க அப்பாவுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. அவனுக்குள்ளே அவ்வளோ தாகம். அந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன், ராம்பூர், அந்த ஊருக்கு போயிருக்கிறேன், அந்த வீட்டுக்கு போயிருக்கிறேன். அந்த ரூம் நான் அதை சொல்கிறவங்களுக்கு, அந்த ரூமில் உட்காந்து ராத்திரி எல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணுறான், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் நான் பார்க்கணும், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் பார்க்கணும், மெய்யான கடவுள் யார், வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள் யார், அவரை நான் பார்க்கணும். எத்தனையோ கடவுளை சொல்கிறாங்க, எல்லாத்தையும் நான் தேடி பார்த்துட்டேன், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் எனக்கு தன்னை வெளிப்படுத்தட்டும்னு சொல்லி அப்படியே நடுராத்திரி ஆகிட்டு அதிகாலை வந்து விட்டார். இன்னும் கொஞ்ச நேரம் நான் ஃபைனல், அப்புறம் ட்ரெயினில் விழுந்து மறிக்க போகிறேன்னு சொல்லி ஆயத்தமாயிட்டான். அந்த நேரம் அந்த ரூமுக்குள்ளே பிரகாசமான வெளிச்சத்தில், அந்த வெளிச்சத்தில் ஒருவர் வந்து நின்றார். அவன் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறான். நம்ம அம்மா நிறைய கடவுளை பற்றி சொன்னாங்களே, நிறைய பல கடவுளுங்களை குறித்தெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேனே, யாரோ வந்து நிற்க போகிறான்னு பார்த்தா, எந்த கடவுளை அவன் வெறுத்தானோ, எந்த கடவுளை வெளிநாட்டு கடவுள்னு சொல்லி அவருடைய வேத புஸ்தகத்தை எரித்தானோ, அதே இயேசு வந்து நின்றார்.
நான் இயேசு, நீ தேடுனல வானத்தை பூமி உண்டாக்கின கடவுளை பார்க்கணும்னு சொல்லி, நான் தான் வானத்தை பூமி உண்டாக்கின தேவன், உனக்காக உன் பாவங்களுக்காக மரித்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்று இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். முதல்ல அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. நான் யாரை வெறுத்தனோ அவரா கடவுள், அவரா இந்த முழு உலகத்துக்குரிய ஆண்டவர், தனக்கு முன்னால் வந்து நிற்கிறார், அப்படியே அவனோட பேசுகிறார், தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்தான். இருவரும் அறியாமல் இருந்துட்டேன், நீங்கள் தான் மெய்யான ஆண்டவர், வானத்தை பூமி உண்டாக்கின ஆண்டவர் என்று இப்போ அறிந்து கொண்டேன்னு சொல்லி தன் வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பு கொடுத்தான். பெரிய சமாதானம், நிம்மதி, சந்தோஷம். காலையில் வந்து அப்பா கிட்ட சொன்னால், நான் கடவுளை பார்த்தேன், கடவுள் எனக்கு தரிசனமானார். அப்படியா, யாருன்னு கேட்டால், இயேசு தான் கடவுள், அவர் தான் என்னோட பேசினார், எனக்கு தரிசனமானார் என்று எல்லாருக்கும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஊரா தகப்பனார் சொன்னார், டே நம்ம சீக்கிய மதத்தை சார்ந்தவங்க, அது வந்து இயேசுவை பற்றி நீ ஏற்றுக்கொண்ட இயேசு தரிசனம் உன்னோட வச்சுக்க, வெளியே இல்லை, இந்த சந்தோஷத்தை நான் எல்லாருக்கும் சொல்லணும். எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? நிறைய பேர் அறியாமல் எதையோ கடவுள்னு சொல்கிறாங்க, நம்புகிறாங்க. நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு, இதை நான் சொல்லணும்னு சொல்லி. அதனால் அந்த குடும்பத்தால் எவ்வளோ சொல்லி பார்த்து கேட்கல. அதனால் அவனுக்கு கொன்னுறணும், இது மதத்துக்கு இழுக்கான காரியம் ஆயிருன்னு சொல்லி விஷம் வைத்து கொடுத்தாங்க. அதிலிருந்து ஆண்டவர் அவரை காப்பாற்றி ஒரு மிஷினரி வீட்டில் வளர்ந்து ஊழியக்காரனாய் மாறி ஆண்டவர் அவரை சந்தித்து, சாது சுந்தர் சிங், இளம் வயதில் இயேசு ஏற்றுக்கொண்டவர் சாது சுந்தர் சிங் என்கிற பெயரில் அவர் காலில் பாதரட்சை கூட அணியாமல் இந்தியா முழுதும் இயேசு அறிவித்தார். முக்கியமாக திபெத்து தேசத்தில் போய் அங்கே இருக்கிற மக்களுக்கெல்லாம் இயேசுவை சொன்னார், உலகத்தின் பல நாடுகளுக்கு சொன்னார். அந்த மாதிரி ஒரு பரிசுத்தவானாய் வாழ்ந்து அவர் ஓட்டத்தை முடித்தார். இயேசு தனக்கு தரிசனமானது எல்லாருக்கும் சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, நம்பாத ஒருவருக்கு இயேசு தன்னை வெளிப்படுத்தினார். நீங்கள் அவரை நம்பலையா? உங்களுக்கும் வெளிப்படுத்துவார். நீங்கள் முழு இருந்து கடவுள்னு இருந்தால் அவர் யார்? நான் நிறைய கடவுளை நம்புகிறேன், ஒரே கடவுள் தானே இருக்க முடியும், ஒரே உலகம், ஒரு கடவுள் தானே. அப்போ அந்த ஒரு கடவுள் யார்? அவர் தான் வானத்தை பூமி உண்டாக்கின கடவுள். அவரை நான் பார்க்கணும், அவரை நான் எனக்கு தெரியணும்னு உண்மையாக தேடி பாருங்கள், கட்டாயம் நீங்கள் பார்ப்பீங்க. அவர் உங்களுக்கு தரிசனமாவார். இயேசு தரிசனமாகி தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு சமயம் நான் நாகர்கோயில் பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தபோது அங்கே ஒரு வீட்டுக்கு ஜெபிக்க அழைத்து போனாங்க. அங்கே ஒரு தாயார் இருந்தாங்க. அந்த தாயாரோட ரொம்ப அமைதியாக சாந்தமாக, அவருடைய முகமே ஒரு பிரகாசமாக இருந்தது. அவங்களோடு உட்காந்து பேசினேன், முதல் முறையாக பார்க்குறேன், பேசினேன். அப்போது அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னாங்க. அவங்களுக்கு திருமணமாகி 3 சின்ன சின்ன பிள்ளைகள். கணவர் ரொம்ப அன்பானவர், அவர் தான் சம்பாதிக்கிற எல்லாமே கவனித்து கொண்டவர். இவங்களுக்கு வீடு பிள்ளைகளை கவனிக்க அது மட்டும்தான் தெரியும். நான் திடீரென்று ஒரு நாள் கணவர் மரிச்சிட்டார். ஒரு வியாதி தாக்கினர், ஹார்ட் அட்டாக்குன்னு நினைக்கிறேன். திடீர்னு மரணம். அந்த கணவருடைய மரணம் இவங்களை நிலை கொலைய பண்ணி விட்டது. அதனால் அழுதாங்க, கண்ணீர். இப்போ அவங்க சொந்தக்காரங்க, கொஞ்சம் வயசு, 3 சின்ன சின்ன பிள்ளைங்க, கணவர் இறந்துட்டார். உறவினர்கள் கொஞ்ச நாள் இருந்தாங்க, சில வாரங்கள் சில மாதங்கள் வரைக்கும் கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க. எவ்வளோ நாள் இருப்பாங்க? அவங்கவுங்களுக்குன்னு குடும்ப வீடு எல்லாம் ஒவ்வொருத்தராக போயிட்டாங்க. கடைசியில் இந்த பிள்ளைகளை வேலைக்காரி, அந்த பிள்ளைகளை கவனிக்கிற வேலைக்காரி தான் இருந்தாங்க. இவங்களுக்கு ஆறுதலே வரல. இத்தனை பேர் செபிக்க வந்தாங்க, ஊழியர்கள்லாம் செபிக்க வந்தாங்க, குடும்பத்தார் ஆறுதல் படுத்தின, ஆறுதலே வரல. படுத்தே இருப்பாங்க ரூமுக்குள்ளே. அந்த வேலைக்காரி தான் பிள்ளைகளுக்கு உணவு சமைச்சு கொடுத்து கவனித்து கொண்டிருந்தாள். கணவரில் எப்படி வாழ போகிறேன், இந்த பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன், செத்துடலான்னு தோணுது, மறிச்சிடணும், என்னால் வாழ முடியாதுன்னு. ஆனால் இந்த பிள்ளைகளை வளர்க்கணுமே, இந்த பிள்ளைகளை எப்படி நான் அனாதை விட்டுட்டு போகிறது, அதுக்காக. அதனால் படுத்தே இருந்தாங்க, அழுது கொண்டே இருப்பாங்க, எப்பவும் அழுது கொண்டு இருப்பாங்க, கண்ணீர். ஒரு நாள் அந்த அறைக்குள்ளே அவங்க படுத்து அழுது கொண்டு இருக்கும்போது இயேசு அந்த ரூமுக்குள்ளே வந்தார். பிரத்யட்சமாய், சும்மா தரிசனம் இல்லை, கனவு இல்லை, பிரத்யட்சமாக வந்து நின்ற, மகளே ஏன் அழுகிற, எழும்பு, உன் பிள்ளைகளுக்கு நான் தகப்பனாக இருப்பேன், நான் கவனித்து கொள்ளுவேன், நீ பயப்படாத, நீ என்கிட்ட கேட்குறதெல்லாம் உனக்கு நான் செய்வேன், நான் உனக்கு அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருந்து உன்னை நடத்துவேன், நீ பயப்படாத, எழும்பு. அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் மறைஞ்சிட்டார். ஒரே ஒரு வார்த்தை, அவ்வளோதான், ஜஸ்ட்டு 1 minute வந்தார், பேசினார், இயேசு போயிட்டார், தரிசனமானார்.
உடனே அப்படி உள்ளத்தை அந்த பாரமெல்லாம் போன, துக்கமெல்லாம் போன, கண்ணீரெல்லாம் மாறினது. எழும்பி உட்கார்ந்தாங்க. இயேசு எனக்கு இருக்கிறார், அவரே பேசிட்டார், அவர் பார்த்துக்குவார்னு எழும்பி தன்னுடைய குடும்ப காரியத்தை கவனிக்க ஆரம்பித்தாங்க. சின்ன சின்ன பிள்ளைகள் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேட்டு 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 செஞ்சாங்களாம். இப்போ வயசான நிலைமையில சொன்னாங்க, ஐயா என் 3 பிள்ளைகளை நல்ல படிப்பு இயேசு படிக்க வைத்தார். ஒரு பிள்ளை குடும்பமாய் அமெரிக்காவில் இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை குடும்பமாய் இங்கிலாந்தில் இருக்கிறாங்க, ஒரு மகள், ஒரு மகன் கல்ஃப் கண்ட்ரீஸில் குடும்பமாக இருக்கிறான். எல்லோரும் நல்ல வேலையில் நல்ல வசதி, ஆண்டவர் ஒரு குறையில்லாமல் வச்சுருக்கிறார். நான் இன்றைக்கும் அதை நினச்சி பார்த்து, என் கணவர் உயிரோடு இருந்திருந்தால் கூட என் பிள்ளைகளுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்க முடியுமா? இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்த இயேசு தரிசனமாகி அவருடைய கண்ணீரை துடைத்தார். அன்றைக்கு மகதலேனா மரியாளின் கண்ணீரை மாற்றின இயேசு கண்ணீரை துடைத்தார். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? இன்றைக்கும் அவர் தரிசனமாகி ஜனங்களை ஆறுதல் படுத்துகிறார், அற்புதம் செய்கிறார். உங்களுக்கு தரிசனமாவார். நீங்கள் கேளுங்க, கூப்பிடுங்க. இயேசுவை முழு இருதயத்தோடு கூப்பிடுங்க. உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினால் உங்களுக்கு நான் காணப்படுவேன் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஐ வில் ரிவீல் மை செல்ஃப் டு யூ. நான் என்ன உங்களுக்கு வெளிப்படுத்துவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கேன். முழு இருதயத்தோட, சும்மா அறகுற மனசோட அதெல்லாம் போய் இதெல்லாம் இருக்காது. அப்படி நீ நம்பலைன்னா உனக்கு கிடையாது. முழு இருதயத்தோட விசுவாசித்து கூப்பிட்டா ஆண்டவர் தரிசனமாவார். பாருங்கள், ஒரு சமயம் பந்தலில் திறப்பின் வாசல் ஜெபம் நடந்தபோது ஒரு தாயும் கல்லூரியில் படிக்கிற மகளும், அந்த தாய் அழைத்து கொண்டு அந்த மகள் தான் மேடைக்கு வந்து நின்றாள். அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது. அவங்க மைக்கில் இந்த தாய்க்கு பதிலாக அந்த மகள் தான் சாட்சி சொன்னாள். என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த தாயாருக்கு வயிற்றிலே ஒரு வலி, பல மாதமாக இருந்தது. ஏதோ வலின்னு பல மருந்து மாத்திரை சாப்பிட்டாங்க, சுகமாகலை. ரொம்ப கஷ்டப்பட்ட பிறகு ஆஸ்பத்திரிக்கு போனால் கேன்சர், அது எல்லா இடமும் பரவிட்டு, நீங்கள் ஆரம்பத்திலே வந்திருக்கணும், நீ என்னென்னோ செஞ்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி இவ்வளோ பிந்தி வந்திருக்கேன், ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டான். வலி ஒரு பக்கம், இனி மரணம்தான், இனி பிழைக்க வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மருத்துவம் இது கிடையாது, முடிஞ்சிட்டு எல்லாமே. அவங்களுக்கு என்ன கவலைனா, என் பிள்ளை மகள், வாலிப மகள், ஐயோ நான் இறந்துட்டேன், என் பிள்ளை அனாதை ஆயிருமே. தகப்பனார் இருக்கிறார், கணவர் இருக்கிறார், உண்மைதான். வாலி பிள்ளைக்கு தாய் தானே முக்கியம். என் பிள்ளை என்ன செய்யும்? அந்த வேதனை, சரீரத்தின் வேதனை ஒரு பக்கம், மகளை நினைத்த துக்கம் ஒரு பக்கம். அழுதுகிட்டே இருப்பாங்க வீட்டில். பக்கத்து வீட்டில் இருந்த இன்னொரு இந்து சகோதரி தான், எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்கிற, சுகமாக்க முடியாத வியாதின்னு சொல்லிட்டாங்க தான். ஆனால் இந்த 4 மாவடியில் ஏதோ மாதந்தோறும் ஜெபம் நடக்குது, அங்கே நிறைய பேர் சுகம் பெறாங்கன்னு சொல்கிறாங்க, நான் கேள்விப்படுறேன். நீ இப்படி அழுதுகிட்டு இருக்க, அங்கே போயிட்டு வா, இயேசு உன்னை குணமாக்க கூடும்ல அப்படின்னு சொல்லி. அதுவும் கிறிஸ்தவங்க இல்லை, பக்கத்து வீட்டில் ஒரு இந்து சகோதரி. அது உடனே விசாரித்து அந்த வாலிப மகள், காலேஜில் படிக்கிற மகள், தாயை அழைச்சிட்டு வந்திருக்கிறான் திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு. அங்கே 30,000 மக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. பந்தலுக்குள்ளே அந்த ஜெபம் நடந்த சமயம் அவங்களும் கூட்டத்தோடு உட்கார்ந்து கொண்டாங்க. இங்கே என்ன நடக்குன்னு தெரியாது. முதல் கிறிஸ்துவ கூட்டத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாட்டு பாடுறாங்க, சாட்சியெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படிலாம் இயேசு அற்புதம் செய்கிறாரா, இப்படிலாம் சுகம் கொடுக்குறாரா. அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம். செய்தி நேரத்தில் ஆண்டவருடைய செய்தி இயேசுவை பற்றி கேட்டோன்னு ஒரு நம்பிக்கை வந்தது, விசுவாசம். ஜெப நேரத்தில் நான் சொன்னேன், நீங்கள் ஜெபிங்க, இயேசுவை கூப்பிடுங்க, இயேசுவே குணமாக்கும், இயேசுவே அற்புதம் செய்து கேளுங்கன்ன போது எல்லாம் ஜெபிக்கிறாங்க. இந்த தாயார் அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நின்று கண்ணீர் விட்டு அழுகிறாங்க. இயேசுவே என் மகள் அனாதை ஆயிடக்கூடாது, என் மகளுக்காகவாது என்னை குணமாக்குங்க, கண்ணில் கண்ணீரோடு என்னை சுகமாக்குங்க ஆண்டவரே, இயேசுவேன்னு இந்த பேரை சொல்லி அழுகிறாங்க. அந்த மகள் தாயினுடைய கண்ணீரை பார்த்துட்டு தாய்க்காக அவள் அழுகிறாங்க. இயேசுவே எங்கள் அம்மாவை குணமாக்குங்க, இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க, எங்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்கன்னு அழுகிறாங்க. அந்த கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒரு காரியம் நடந்தது. அதான் மேடையில் அவங்க சொன்ன ஆச்சரியமான காரியம். அந்த தாயார் அழுது கொண்டு இருக்கும்போது பிரத்யட்சமாக இயேசு தரிசனமானார். அந்த அவ்வளோ பெரிய கூட்டத்தில் 30,000 பேருக்கு மத்தியில் அவங்களுக்கு மட்டும் இயேசு தரிசனமாகி, அவனுடைய கண்ணீர், அவனுடைய விசுவாசமுள்ள ஜெபம்
இயேசு அவனுக்கு தரிசனமான பிரத்யட்சமாய் காணப்பட்டார். மகளே, நீ அழாத, நான் உன்னை குணமாக்குறேன்னு சொல்லி இயேசு வந்து தன் கையினால் தொட்டாராம். தொட்டுட்டு இயேசு மறைஞ்சிட்டார். அவளது அடுத்த வினாடி வியாதி மறைந்து விட்டார், கேன்சர் மறைந்து விட்டார். 3-4 மாதம் கழித்து தான் அந்த தாயும் மகளும் மேடையில் வந்து எல்லாருக்கும் மத்தியில் அதை சொன்னாங்க. அப்போ தான் எனக்கே தெரியும் இயேசு தரிசனமாகி சுகம் கொடுத்தார். இன்றைக்கு உங்கள் வீட்டில் உண்மையாக நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா உங்கள் மத்தியில் தரிசனமாகி உங்களுக்கு அற்புதம் செய்வார். முழு இருதயத்தோட இயேசு எனக்கும் ஒரு அற்புதம் வேணும்னு கேட்டிங்கன்னா தரிசனமாகிய ஒரு அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? வள்ளியூர்னு இருக்குது. திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் போகிற வழியில் வள்ளியூர். பல வருஷத்துக்கு முன்னால் அங்கே ஒரு கூட்டம், இயேசு விடுவிக்கிறார் கூட்டம் நடைபெற்றது, விடுதலை பெற விழா. அங்கே இருக்கிற வியாபாரிகள்லாம் கூட்டம் ஒழுங்கு செய்திருந்தாங்க. அது நடந்து பல வருஷம் ஆயிற்று. ஆனால் இப்போவும் மறக்க முடியாத ஒரு காரியம் என்னென்னா, நிறைய கூட்டம் மக்கள் மைதானத்தில் முதல் நாள் கூட்டம் முடிந்தது. நிறைய பேர் வந்து சாட்சி சொன்னாங்க. இயேசு என்னை தொட்டார், குணமாக்கினார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தால சாட்சி சொன்னாங்க. 2ஆம் நாள் சாட்சி சொன்னாங்க. மொத்தம் 4 நாள் கூட்டம். அப்போ அப்பாதரி பிரதர் இருந்தாங்க, அவங்க ஒரு நாள் பேசுவாங்க. அப்போ 3ஆம் நாள் கூட்டம். இந்த கூட்டம் நடக்கிறத லோக்கல் கேபிள் டிவியில் ஒளிபரப்புகிறாங்க. லோக்கலில் கேபிள் டிவி இருக்குல்ல, அந்த கனெக்ட் பண்ணி கேபிள் டிவியை வீட்டில் இருக்கின்றே பார்க்குற மாதிரி. அப்போ ஒரு கிறிஸ்தவர் அல்லாத ஒரு இந்து தாயார் வீட்டில் உட்காந்து டிவியில் அதை பார்க்குறாங்க. முதல் நாள் பார்க்குறாங்க, ஏசு அற்புதம் செய்து சாட்சியெல்லாம் சொல்கிறாங்க, கேட்குறாங்க. இவங்களுக்கு கேன்சர்னால் உடம்பு முழுதும் பல கட்டிகள், சரீரத்தில் இங்கே எல்லாம் கட்டிகள், கேன்சர் கட்டி. டாக்டர் சொல்லிட்டாங்க 1-2ன்னு ஆப்ரேஷன் பண்ணலாம், நிறைய இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணால் இன்னும் பிரச்சனை, அப்படியே விட்டுருங்க, இருக்கிற வரைக்கும் இருக்கட்டுன்னு. நடக்க முடியாது, சேரில் தான் உட்காந்துருக்கணும், அவங்களால எளிமையாக நடக்க முடியாது. அப்போ அந்த உட்காந்து டிவிக்கு முன்னால் அந்த வீட்டார் போட்டு கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஆறுதல் அடைங்கன்னு சொல்லி. இவங்க பார்க்கும்போது முதல் நாள் 2 நாள் பார்த்தாங்களா, இயேசு அற்புதம் செய்கிறது சாட்சியெல்லாம் சொல்கிறத கேட்ட உடனே இவங்களுக்குள்ள ஒரு ஆசை, ஐயோ நானும் இந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன், எனக்கும் சுகம் கிடைக்குமே, இப்படிலாம் இயேசு அற்புதம் செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க, மேடையில் வந்து சொல்கிறாங்க, இவ்வளோ பேர் சுகம் பெற்றிருக்காங்களே, இந்த இயேசுக்கிட்ட போனால் எனக்கும் சுகம் கிடைக்குமே, என்னால் நடக்க முடியலையே, போக முடியலையே, இயேசுவே இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்கிறீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க இயேசுவே, நான் இப்படி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறேன், நடக்க முடியாமல் இருக்கிற மரண சூழ்நிலையில் இருக்கிற எனக்கும் நீங்கள் வந்து அற்புதம் செய்யக்கூடாதா அப்படின்னு இயேசுவை கூப்பிட்டாங்க. அந்த பெயரை சொல்லி அழுது கூப்பிட்டாங்க. என்ன நடந்தது தெரியுமா? இயேசு அந்த வீட்டுக்குள்ளே பிரத்யட்சமாய் வந்தார். டிவியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, சேரில் உட்காந்து இயேசு வந்து நிற்கிறார். மகளே, கூப்பிட்டல்ல, கண்ணீரோட விசுவாசத்தோடு கூப்பிட்டல, நான் வந்திருக்கிறேன், இயேசு நான் தான், உனக்கு என்ன செய்யணும்? எனக்கு கேன்சர் வியாதி ஆண்டவரே, இங்கே கட்டியிருக்குது, என்னால் எளிமை நடக்க முடியாது, நான் சுகமாக்குறேன், நீ என்னை விசுவாசித்து கண்ணீரோடு கூப்பிட்டல, நான் விசுவாசிக்கிறேன், நீ இந்த பக்கம் நீ ஆண்டவர் தலையில் கழிச்சு தொட்டார், அப்படியே கட்டி மறைந்து விட்டார். அவங்க சொல்கிறாங்க, இது வந்து அந்த அவங்களே மேடையில் வந்து சொன்னது. கடைசி நாள் கூட்டத்தில் இந்த தாயார் அவங்க சொன்னாங்களா, இயேசுவை இங்கேயும் 2 கட்டி இருக்குது, இரு மகளே, நான் அந்த பக்கம் வரேன்னு சொல்லி இயேசு அப்படியே வந்து தொட்டு அவங்க அப்படியே அந்த மேடையில் சொன்னாங்க. ஒரு சிறு பிள்ளை மாதிரி சந்தோஷமாய் அந்த கட்டியை ஆண்டவர் மறைய பண்ணி, கேன்சரை மறைய பண்ணி சுகமாக்கி அவ்வளோ சந்தோஷமாக வந்து சொன்னாங்க. பிரத்யட்சமாக இயேசு தரிசனமாகி சுகம் கொடுத்தான். யாரும் சொல்லி கேள்விப்படலை, அவங்க ஸ்டேஜில் வந்து சொன்னாங்க எல்லாருக்கும் மத்தியில். கடைசி நாள் ஆச்சரியமான ஒரு காரியம். இந்த அற்புதத்துக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் இயேசு பற்றி பிரசங்கம் பண்ணுறேன், அவரை நோக்கி ஜெபிக்கிற, அவ்வளோதான். இயேசு தரிசனமாகி அற்புதம் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கும் அவர் அன்றைக்கு தரிசனமாகி தன்னை அநேகருக்கு வெளிப்படுத்தினார், அற்புதங்களை செய்தார். அதே இயேசு இன்றைக்கு உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். நீங்கள் மாம்ச கண்களால் பார்க்க முடியாவிட்டால் இயேசு இப்போ உங்கள் வீட்டில் நிற்கிறார். இருக்கிற இடத்துல உண்மையாக நீங்கள் அழுது கோப்பட்டு தாகத்தோடு தேடினா அவருக்கு சித்தமானால் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களுடைய கண்களால் அவரை பார்க்க முடியும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்தால் நீங்கள் அவரை பார்க்க முடியும். ஆனால் எனக்கு பார்க்கலாம் தேவையில்லை, நான் விசுவாசிக்கிறேன், இயேசுங்கிறது என்னை தொட்டால் போதும், குணமாக்கினால் போதும்னா கட்டாயம் தொடுவார். அவருடைய கையில் தழும்புகள்,
இன்றைக்கு அவருடைய கையில் தழும்பு இப்பவும் இருக்கிறது. அந்த தழும்புகளால் நாம் குணமாகிறோம் அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறாரு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். முழங்கால் படிக்கிறீங்களா? ஒரு அப்படியே இயேசுக்கிட்ட உயிர் தெழுந்த இயேசுக்கு முன்னால் முழங்கால் படிக்கிட்டு, இயேசுவே நீங்கள் தரிசனமாகி இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளை சொல்லுங்கள். இயேசுவே கடன் பிரச்சனை மாறணும், தடைகள் நீங்கணும், வேலைக்கு ஒரு வழி திறக்கப்படணும், கற்பத்தின் ஆசீர்வாதம் உண்டாகணும், இயேசுவே இந்த வியாதி மறையணும். என்ன தேவையோ நீங்கள் ஜெபிங்க. இயேசு உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் பக்கத்தில் வந்து நிற்கிறார். என்றால் அவர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர். அவர் கற்பனை தெய்வம் அல்ல. அவர் கற்பனையாக சொல்லப்பட்டவர் அல்ல. அது எங்கேயோ என்றைக்கோ எப்போவோ நடந்ததுன்னு எழுதப்பட்ட ஒரு கடவுள் அல்ல. இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறவர். இன்றைக்கும் தரிசனமாகி அற்புதம் செய்து மகிழ பண்ணுகிறவர். தரிசனம் கொடுத்து எனக்கு அது கொடு இது கொடு என்று கேட்பது அல்ல. தரிசனம் கொடுத்து நமக்கு அற்புதம் செய்கிறவர். தரிசனத்தில் அங்கே வா இங்கே வா இதை கொடு அது கொடு என்று கேட்கிறவர் அல்ல. தரிசனத்தில் அற்புதம் செய்கிற ஆண்டவர் இயேசு. அவர் தான் இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். மகளே பயப்படாத, மகளே கலங்காத, மகனை கங்கலாய்க்காத, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன் என்று சொல்லுவதற்கு பக்கத்தில் நிற்கிறார். வியாதி உள்ள இடத்துல கை வைத்து ஜெபிங்க. இயேசுவே என்னை குணமாக்குங்க, எனக்கு ஒரு விடுதலை தாங்க. நீங்கள் தரிசனமாக இவ்வளோ பேருக்கு உங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. எனக்கு உங்களை வெளிப்படுத்துங்க, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. என் நோய்களையும் மாற்றுங்க, இந்த மரண கட்டுகளை மாற்றுங்க. இயேசுவே இந்த பேரை சொல்லி கூப்பிடுங்க. இயேசு அநேகரை தொட்டு இன்றைக்கு அற்புதமான சுகத்தை தந்து கொண்டு இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்னும் பலருக்கு தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். சிலர் அவரை தரிசிக்கிறீங்க, சிலர் அவருடைய தொடுதலை உணர்றீங்க. இப்போ இயேசு வீட்டுக்குள்ளே வந்ததுனால அசுத்த ஆவிகள் வெளியேறுகிறாரு. இயேசுவே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி. அப்படி எல்லாம் வல்லதுகரம் வைத்தங்க. இயேசுவே நீர் உயிரோடு இருக்கிற ஆண்டவர், மரித்த உயிரோடு இருக்கிற ஆண்டவர். எங்களோடு இரும், என்னோடு இரும், எங்கள் வீட்டில் இரும், எங்களுக்குள்ளே தங்கிடும். எங்களை விட்டு நீங்கள் போகக்கூடாது, விலகக்கூடாது, எப்பவுமே இங்கே கூட இருக்கணும். இயேசுவே ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்கள். இயேசுவே ஸ்தோத்திரம். தகப்பனே, நீங்கள் அநேகரை தொட்டு விடுதலை கொடுத்து மகளை பண்ணிட்டீங்க. நன்றி. உங்களை அநேகருக்கு இன்றைக்கி வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. நன்றி. அவங்கெல்லாம் உடைய சாட்சிகளாய் நின்று மகிமைப்படுத்தட்டும். ஆசீர்வதியும். எல்லா மகிமை இயேசு ராஜாவிற்கு மாத்திரம். மரித்த உயிரோடு இருக்கிற இயேசுவுக்கே ஸ்தோத்திரம். தகப்பனே, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், கடமை மாத்திரம்தான் நான் செய்திருக்கிறேன். எல்லா மகிமையும் இயேசு ராஜாவிற்கு நான் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவர் இன்றைக்கு நிறைய பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறார். உங்களை தரிசனமாகி இருக்கிறார். அவருடைய தொடுதலை உணர்ந்தீங்க. சிலருடைய வெளிச்சத்தை பார்த்தீங்க. சிலர் அவரை தரிசித்தீங்க. இல்லை நீ மோகலாசிச்சிட்டப்போ அவர் ஜெபிச்சாத அற்புதம் செய்ய, அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். உங்களை நேசிக்கிறார். உங்கள் ஜெபத்தை கேட்பார். உங்களை கனப்படுத்தும்படி அற்புதம் செய்வார். நீங்களே கேட்டு அற்புதங்களை பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.